தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 4/2/2024 ஞாயிற்றுக்கிழமை அனுசம் நட்சத்திரம் இரவு 3:34 வரை பிறகு கேட்டை. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம உணவே குறிப்பிட்டபடி சாப்பிட்டோம்னா இந்த உடம்புக்கு மருந்தே வேண்டாம். அதுக்கு பிறகு வள்ளுவம் என்ன சொல்லுது அப்படின்னா, வள்ளுவர் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதிய அந்த திருக்குறளில் சொல்லியிருக்காரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. இந்த உடம்புக்கு, யாக்கைனா உடம்பு, மருந்தே வேண்டாம். ஏன் அப்படின்னா, அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணித்த பின்னால் நாம் சாப்பிட்டா இந்த உடம்புக்கு மருந்து தேவையில்லைன்னு சொல்லியிருக்கார். ஆனால் இன்றைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மருந்து மாத்திரைகளில் தான் தன்னுடைய உடலே வளர்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. காலையில் சில மாத்திரைகள், மதியம் மாத்திரை, இரவு மாத்திரை, இப்படி சாப்பிட்றாங்க. இப்படி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம அந்த இயற்கை உணவில் என்னென்னலாம் இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கம்புன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடலுக்கு எப்படி இருக்குங்கிறத முன்னோர்கள் அழகழகாக சொல்லியிருக்காங்க. கம்பு உடலுக்கு தெம்பு அப்படின்றாங்க. நம்ம உடம்பு தெம்பாக வரணும்னா கம்பு சாப்பிடணும். கம்பங்கூழ் சாப்பிடலாம். கம்பு கம்பு மாவில் தோசைகள் செய்து சாப்பிடலாம். திணைன்னு ஒன்று இருக்குது. அந்த சிறுதானியத்தில் திணை இதயத்திற்கு துணை அப்படிங்கிறாங்க. இதயம் வலுவடைகிறதுக்கு திணை உதவியாக இருக்குமா. சோம்பலை நீக்குமாம் சோளம் அப்படின்னு. சோளத்தில் மக்காச்சோளம்னு இருக்குது, இன்னும் காக்கா சோளம்னு இருக்குது, பால் சோளம்னு இருக்குது. இந்த சோளங்கள் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்பாக வேலை பார்க்கலாமா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் 90 வயது ஆகுது. அவர் விறகு வெட்டுற துறையில் இருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ஆனால் கடைசி வரைக்கும் அவர் சோம்பல் இல்லாமல் இருந்தார். பகல் முழுவதும் சரி, இரவும் சரி. அவருக்கு கேட்டால் அப்படின்னா சோள கஞ்சி நான் சாப்பிடுவோம்னார். சோம்பலை நீக்குமாம் சோளம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமை உடலை மாற்றும் சாமை. சாமைன்னு ஒன்று இருக்குது. ஆமை ரொம்ப மெதுவாக போகும். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மெதுவாக இருக்காமல் ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்கணும்னா சாமையை சேர்த்துக்கணுமா. ஆமை உடலை மாற்றும் சாமை அப்படின்னு இருக்காங்க. அது மாதிரி வரகுன்னு ஒன்று இருக்குது. இந்த வரகு என்ன பண்ணுவாங்க, கும்பாபிஷேகத்தும் போது மேலே கோவிலுக்கு மேலே உள்ள கலசத்தில் வரகு வைப்பாங்க. அந்த வரகு ரொம்ப நாளைக்கு அது இருந்துச்சு அப்படின்னா மற்ற இடி மின்னல் போன்றவை தாக்குறதுலேருந்து விடுபடுமா. அது ஆகையினாலே விடுபட வைக்குமா. அப்படிப்பட்ட வரகு நம்ம உடம்புக்கு ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னா புற்றுநோயை விரட்டக்கூடிய ஆற்றல் வரகுக்கு உண்டாம். புற்றுநோயை விரட்ட பற்றிக்கொள் வரகை அப்படிங்கிறாங்க. அதனால் வரகு குளக்கட்டை, வரகரிசி குளக்கட்டை, வரகரிசி கஞ்சி எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த வரகுல 2 வகை இருக்குது. இன்னொரு வரகுக்கு பேர் கேழ்வரகுன்னு பேர். இப்போ நிறைய கேழ்வரகு தோசையெல்லாம் இப்போ கடைகளில் கொடுக்குறாங்க. கேழ்வரகுங்கிற சொல்லே பாருங்கள், கேழ்வரகு, நீ கேட்டு வாங்க வேண்டிய வரகுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அதுக்கு மாற்றம் இருந்தாலும் கூட கேழ்வரகு, கேட்டு வாங்கி சாப்பிடு கேழ்வரகு அப்படிம்பாங்க. அந்த கேழ்வரகை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா சர்க்கரை நோயில் விடுபட சாப்பிடு கேழ்வரகுங்கிறாங்க. இப்படி இயற்கை உணவு, அதாவது அந்த தானியங்கள் வழியாக, சிறுதானியங்கள் மூலமாக இந்த உடலை நாம் பலப்படுத்திக் கொள்ளலாம். அந்த உணவே நமக்கு மருந்தாக இருக்கும். மருந்தே நமக்கு உணவாக இல்லாமல் உணவே நமக்கு மருந்தாக இருக்கும் ஆற்றலையும் உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளவும் இது போன்ற வழிகளெல்லாம் நாம் கையாள வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லிய கருத்தை நீங்களும் ஏற்று கடைபிடித்தால் உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்னல்கள் தீர இறைவனை வழிபட வேண்டிய நாள். இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். எது செய்தாலும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். அலுவலகத்தில் கூட சக பணியாளர்களால் தொல்லைகள் ஏற்படலாம். மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். பண தேவைகள் பூர்த்தியாவது அரிது. எனவே எதையும் நினைத்த மாத்திரத்தில் செய்ய இயலாத நாள் இன்று. ஞாயிற்றுக்கிழமை என்பதனாலே நீங்கள் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்ப முன்னேற்றம் கூடுகின்ற நாள் இன்று. கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் ஒழுங்காகும். லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இருக்கும் இடம் என்று பார்த்து கொண்டால் அஷ்டமத்தில் இருக்கிறார். 6க்கு அதிபதி 8ல் இருக்கின்ற பொழுது விபரீத ராஜயோகம் முறையில் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்திலே நல்ல சம்பவங்கள் இன்று நடைபெறப் போகின்றது. பொருளாதாரம் திருப்தியாக உள்ளது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இப்போது 9ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கின்றார். உத்தியோகத்திற்காக எடுத்த முயற்சிகளை அனுகூலம் கிடைக்கும். பழைய உத்தியோகத்திலிருந்து விடுபட்டு புதிய இடத்திற்கு மாறலாமா என்று சிந்தித்தவர்களுக்கு இன்று நல்ல பதில் கிடைக்கப் போகின்றது. இல்லத்திற்கூட இன்று சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். இந்த நாள் நல்ல நாள்.
கடகராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி, அஷ்டமத்து சனி ஆதிக்கம் இருந்தால் நல்ல வாய்ப்புகள் வந்தாலும் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள இயலாது. நண்பர்கள் கூட உங்களுக்கு பகையாகலாம். பக்கத்தில் இருப்பவர்கள் பக்கபலமாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான், கவனம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியை குரு பார்க்கின்றார். எனவே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். பொருளாதாரம் திருப்தியாக இருக்கிறது. கல்யாண கனவுகள் நனவாவதற்கான வழி உண்டு. வரன்கள் வாயில் தேடி வரலாம். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும். கன்னிராசி நேயர்களே, ஜென்மத்தில் கேது, ஏழிலே ராகு. பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். யாருக்கேனும் இன்று நீங்கள் பணப்பொறுப்புகள் சொன்னால் சிக்கல்கள் வரலாம். அது மட்டுமல்ல, உடன் இருப்பவர்களையும் உடன்பிறப்புகளையும் கொஞ்சம் அனுசரித்துக் கொள்ள வேண்டும். அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் அலைச்சல் ஏற்படும். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வை இருக்கிறது. எனவே நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். இன்று எதை எந்த நேரம் நீங்கள் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசியிலேயே சந்திரன் இருக்கின்றார். குரு 6ல் இருக்கின்றார். சகட யோகம். ஒரு தொகை செலவழிந்த பின்னால் அடுத்த தொகை வரலாம். பொருளாதாரம் இப்படி சிறப்பாக இருந்தாலும் முக்கிய பொறுப்புகளை கூட உங்களுக்கு மேலதிகாரிகள் தருவதாக சொல்லி தொலைபேசி வாயிலாக சொல்லலாம். அதிகாலையில் வரும் அலைபேசி வழி தகவல் ஆனந்தம் அளிக்கும். இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள். 2ஆம் இடத்திலே சூரியன் 9க்கு 2ல் இருக்கின்ற பொழுது பொன் பொருள்கள் சேர்க்கை உண்டு. புதிய நண்பர்களை அறிமுகத்தால் பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ள முன் வருவீர்கள். தந்தை வழி உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அரசு வழியில் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் நாள் இந்த நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு அஷ்டமாதிபதி உங்கள் ராசியில் இருப்பதால் நீங்கள் நினைத்தது நிறைவேறுமா என்பது சந்தேகம்தான். நீடித்த நோய் இன்றும் தொடரும். அது மட்டுமல்ல, நண்பர்கள் கூட பகையாகலாம். இடம் வாங்கியது விற்றோமே, அந்த விற்றதற்குரிய தொகை வரவில்லையே, இப்படி எல்லாம் பாக்கியாக இருக்கிறதே என்றெல்லாம் ஒரு கவலைகள் உங்களை வாட்டும். அந்த கவலைகள் இன்றும் இருக்கலாம். கவலைகளிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டுமானால் கடவுள் வழிபாடு உங்களுக்கு தேவை. குறிப்பாக இன்று அனுச நட்சத்திரம். எனவே இன்று தினம் நீங்கள் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம். ஜென்மச்சனி என்றாலே ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. எதிர்பாராத விதத்தில் சில தடுமாற்றங்களும் தொழிலில் வரலாம். முன்கோபத்தின் காரணமாக முக்கிய புள்ளிகளை பகைத்துக் கொள்ளவும் நேரிடும். தொழில் சீராக நடைபெற வேண்டுமானால் அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ள வேண்டும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று மிகச்சிறந்த நாள். தொழில் வளம் சிறப்பாக இருக்கும். தொல்லை இருந்த எதிரிகள் விலகுவார்கள். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அயல்நாட்டு நிறுவனங்களிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். உங்களுடைய சுய ஜாதகத்தை புரட்டி பார்த்து சிறப்பான தசாபுத்திகள் நடைபெற்றால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். எல்லா நாட்களும் இனிய நாட்களாக உங்களுக்கு அமைய வேண்டுமானால் குருவை தொடர்ந்து நீங்கள் வழிபட்டு வர வேண்டும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.